வெல்கம் டு மேக்கிங் சேனல் தமிழ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நருட்டோ வந்து சஸ்கே பேசி சஸ்கே வந்து நருட்டோ பேசலையும் இருப்பான். அதை பற்றி தாங்க நீ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து நான் சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் கொடுத்துக்கிறேன். நருட்டோ பிளேஸில் சஸ்கே இருப்பான், சஸ்கே பிளேஸில் நருட்டோ இருப்பான். ஆனால் அவங்க ஸ்கில்ஸ் அண்ட் ஐக்கியூ மாறாது. அவரை அவரு வந்து கேட்கக்கூடாது கைஸ். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாசுகே உசுமாக்கி எங்கே பிறகுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவும் அப்பாவும் மினாட்டோ குஷினாவும் ஆன்டேல்ட்ட அட்டாக் வாங்கி அவனோட வந்து சீல் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. இங்கே வந்து நம்ம நருட்டோ உச்சிஹா வந்து இட்டாச்சியோட தம்பியா ஃபுகாக்கு மிகாட்டோவோட பறகுனா அப்படின்னு நம்ம சஸ்கே ஓகேங்களா கைஸ். நம்ம நருட்டோ உச்சிஹா இவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோவா ஸ்கில்ஸாக இருக்க மாட்டான். அவனுக்கு வந்து அவ்வளோவா ஐக்கியூலாம் இருக்காது. ஃபஸ்ட் டைம் வந்து அவனோட ட்ராகன் பால் ஜுட்ஸு ஃபயர் பாலை கற்றுக்குறான் நம்ம நருட்டோ உச்சிஹா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளான் வார் நடந்து இட்டாச்சி வந்து நம்ம கிளானே கொல்லும் போது நம்ம நருட்டோ உச்சிஹா கோவமாகி நம்ம இந்த கிளானையே வந்து அழிச்சா நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழிக்கிறதுக்காண்டி போய் செம்ம பவர்ஃபுல்லாக ஆகிறான். இங்கே வந்து நம்ம நருட்டோ உச்சிஹாவை தான் எல்லாருமே கிளாஸில் பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே சாசுகே உசுமாக்கி யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சாசுகே உசுமாக்கி வந்து நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 டேல்ஸ் அட்டாக் நடந்து அதெல்லாம் சொன்னாங்க போது கண்டுக்கல போடா தக்காளி சோறுன்னு சொல்லிட்டு வந்துட்டா நம்ம சாசுகே உசுமாக்கி. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாசுகே உசுமாக்கியும் நருட்டோ உச்சிஹா ஒரு டீமில் சேர்றாங்க. அதில் நடுவில் இருக்க சாக்குரா ஹருனோ ஓகேங்களா. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நருட்டோ உச்சிஹா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்க்குறான். ஒரு உச்சிஹாக்குனால நம்ம உராச்சி மாறும் அவனுக்கு வந்து ஸ்கெட்சு போடுறான். எப்படா அவனை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்கெட்செல்லாம் போட ட்ரை பண்ணுறான். அதான் சின்ன எக்ஸாம்ல அதையும் சிக்கிறாங்க நம்ம சாசுகே வந்து தடுக்கலான்னு பார்க்குறான். சாசுகே உசுமாக்கி வந்து தடுக்கலான்னு பார்க்குறான். அப்போ தான் நம்ம நருட்டோ வந்து நான் போவேன், நான் கிளான் அழிச்சு இட்டாச்சு நான் சாவடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம கோபமான சாசுகே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை தடுக்க பார்க்குறான். அவன் நருட்டோ ஆனால் போகிறியான். நம்ம சாசுகே வந்து தடுக்க பார்க்குறாங்க. சரி நருட்டோ போறியான், சண்டை போட்டுனா சரி கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாசுகே போக அதையும் தாண்டி நம்ம ஜெயிச்சு நம்ம நருட்டோ வந்துடுறோம். உராச்சிமாருக்கு வந்து நருட்டோ அவனோட பவர்ஸ் எல்லாம் கற்றுக்கலான்னு பார்க்கும் போது நம்ம உராச்சிமார் எதுக்குடா இங்கே எடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவன் கேர்ள்ஸுன்னு மார்க்கப்பட்ட இம்மார்ட்டலாக இருக்குதான் நம்ம சாசுகே வந்து சாசுகே வந்து நருட்டோவை தடுக்க பார்த்துருக்காங்க. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் நம்ம நருட்டோ. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லா ஸ்கில்ஸையும் கற்றுக்கிட்டு வரான். ஆனாலும் நம்ம அங்கே இருக்க ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு நருட்டோ ஒரு பவர்ஃபுல் பீயிங் ஆகிறான். இங்கே பார்த்தா நம்ம சாசுகே வந்து ரொம்ப ஒஸ்டான பீயிங்காக இருக்கான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக கிடையாது. அப்புறம் வந்து இராயா கூட வந்து ட்ரைனிங் போகிறான். அளந்து ரஷிங்கான் கற்றுக்குறான். அடுத்து சேஜ் மோடு அந்த மாதிரி நிறையா கற்றுக்குறான். அடுத்து வந்து பெயின் நடக்கும்போது நம்ம சாசுகே உசுமாக்கி வந்து என்னோட ஊரை எவன்ட்டு அத்துறதுன்னு களி வந்து பெயினை வந்து உடனிலே 2 அடி அடித்து பற்றிடுறான். அப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் நருட்டோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உராச்சிமாரு வந்து டாக்னோ ஜுட்ஸு போட்டு இம்மார்ட்டலாம் நமக்கு தேவையில்ல, நம்ம வந்து ஜாலியாக ஒரு லைஃப் வாழுவோம், நமக்கு ஒரு லைஃப் தான், நம்ம வந்து எல்லோரையும் காப்போன்னு சொல்லிட்டு டாக்னோ ஜுட்ஸுவை போட்டு காப்பாற்றுறான். நம்ம உராச்சிமாரும் நல்லவனாகி அந்த பெயின் அதுக்கப்போ வரான். வந்து சண்டை போடுறான் அவங்க 2 பேரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. யாரா நீனு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சண்டை போடுறாங்க. சரிங்களா. பெயின் கூட சண்டை போட்டு அசால்ட்டாக பெயினும் தோக்கம் அடிச்சிடுறான். இப்போ தான் நம்ம சாசுகேவும் நம்ம நருட்டோவும் ரொம்பவே பவர்ஃபுல்லான இருக்காங்க. ஏன்னா சேஜ் மொல்லாம் நம்ம சாசுகே கற்றுக்கிட்டனால இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு இருந்திங்கன்னா, 4th ரேஞ்ச் அவர் நடக்காது. அடுத்து இட்டாச்சி சாவ மாட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்டாச்சியை வந்து சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே போவாங்க. இப்படி போகும்போது நம்ம உராச்சிமாரும் எல்லா உண்மையும் சொல்லி அவங்கள வந்து இங்கே இருக்க வச்சுருவாங்க. அப்புறம் வந்து 4th ரேஞ்ச் அவர்லேருந்து அவங்க ஜெயிச்சு
அதே பரோட்டாவில் வர மாதிரியே நடக்கும் கைஸ். அவ்வளோதாங்க கைஸ் இந்த ஸ்டோரி. உங்கள்கிட்ட ஒன்று முக்கியமாக பேசணும், மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்களாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். 450 வீடியோ போட்டு உங்களோட 23 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. இன்னும் நீங்கள் பார்க்குறவங்களாரும் ஏன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிடுங்க ஏங்களா. நீங்கள் சொல்கிறதான் கைஸ் நானும் முடிவு பண்ணலான் இருக்கேன் ஏங்களா. நான் குவிட்டெல்லாம் பண்ண மாட்டேன், உங்களை விடாமுயற்சி கைஸ் ஓகேங்களா. மறக்காமல் நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் நமக்கு நம்ம சேனலும் க்ரோத் இதாகும் இல்லைங்களா. ஏன் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னு ரீசன் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுறேன், அதனால் நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். கமெண்ட்டில் யாருமே சொல்லாமல் இருந்தால் நான் எப்படி கைஸ் போடுவேன் ஓகேங்களா. நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும், யாரும் நீ சப்ஸ்கிரைப் பண்ண யாரும் கைஸ் ஓகேங்களா. மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா லைக் ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. நான் உங்கள் அனிமே கிங் சேனல் தமிழன். நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜான அனிமே ப்ரோ தமிழனை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இதில் இருந்து அதில் எனக்கு ஒரு கிவ்வே கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. மறக்காமல் அந்த ஒரு ஆப்புக்காண்டியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோனால் ஒரு பின்ன சொல்கிறேன் 231986 ஓகேங்களா. இதை நம்ம இன்ஸ்டாகிராம் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு ஒரு ஆப் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அமுக்கி விட்றேன். அது என்ன இந்த மாதிரி போஸ்ட் போடுவேன்னா இது அன்பாக்சிங் கோட் அப்படின்னு போடுவேன். அதுக்கு அந்த கோடை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு செம்மையான ஆப்பு. அதில் உங்களுக்கு கைஸ் அந்த ஆப் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி நம்ம சேனலில் இருக்கிற அந்த கோடை அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷன் இன்ஸ்டாவில் பண்ணுங்கள். அடுத்து நடக்கிற அந்த ஆப்போட என்ன ஆப்னு நான் இன்ஸ்டாவில் சொல்லுவேன். அந்த கோடை அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் டிஎம்மில் அனுப்பிடுவேன் கைஸ். இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அடுத்த நிமிஷமே அனுப்பிச்சி வைக்கிறேங்க ஓகேங்களா. பை. நானும் உங்கள் அன்மை கிங் சேனல். பை.